அரசு நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கிறதுங்கிறது வக்ஃபுக்கு ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. வரலாற்று பூர்வமாகவே இந்தியாவின் நிலங்கள் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமும் அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. எப்படி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம சட்டம் ஒன்று இருக்கு, வக்ஃப் சட்டம்னு. அதில் செக்ஷன் 40, வக்ஃப் ஆக்ட் செக்ஷன் 40, அதை பற்றி தனியாக ஒரு ரீல் போடுறேன். இப்போது மிலிட்ரியோட விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் டிஃபென்ஸ் லேண்ட்ஸ் இருக்கும் காலியா, அதையும் இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. ரயில்வே ஒர்க் ஷாப் இல்லாட்டினா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் சில லேண்ட்ஸ் இருக்கும், அதையும் இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் பிளஸ் அந்த கோவில் நிலங்கள், அதையும் இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. இப்போ என்னன்னா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிற மாதிரி இந்து விவசாயிகளுடைய நிலம் அது கிட்டத்தட்ட 400 ஏக்கர் உத்தரப்பிரதேசத்தில், அதையும் எங்களுது அப்படின்னு இவங்க சொல்லி இப்போ இல்லைன்னு தீர்ப்பாயிருக்கு. ஜஸ்டிஸ் சந்திரசூட் வக்ஃப் போர்டா லேண்ட் மாஃபியாவா அப்படின்னு ஒரு கடி கடிச்சிருக்காரு. இப்போ இனிமேல் வக்ஃப் மட்டும் இல்லை, அதோட அத்தனை கிளைம்ஸும் ஆடிட்டுக்கு உட்பட்டது அப்படின்னு வரப்போகிறது. ஸோ அதை நம்ம வரவேற்போம். நன்றி.